எப்பவுமே பாக்குற அந்த மொட்டை மாடியை கொஞ்சம் அழகுபடுத்தி பாக்குறதே ஒரு அழகு தானே. பெயிண்டிங் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எங்க மொட்டை மாடி இப்படிதான் இருந்துச்சு. மொட்டை மாடி பியூட்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு பெயிண்டிங் நாலேஜ் கூட தேவையில்லை. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது UK Explore Bites with me கிருஷ்ணா. உங்களோட மொட்டை மாடியை நீங்க சிம்பிளா மாத்துறதுக்கு உங்களுக்கு 3 டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் பேட்டர்ன் நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ் மேக்கப் செம்மையா பண்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பா உங்களால உங்க வீட்டையும் சூப்பரா பெயிண்ட் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம. அதுவும் எப்படின்னு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். நம்ம ஜியோமெட்ரிக் பேட்டர்ன், பிரிக்ஸ் பேட்டர்ன், அதுக்கப்புறமா ஸ்டென்சில் பேட்டர்ன், இந்த 3 பேட்டர்ன் ட்ரை பண்ணி தான் இந்த மேக்கப் ஒரு ஃபுல்லாவே பண்ணும். ஒரு வாலை ப்ரிப்பேர் பண்றதும் ஒரு ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு மேக்கப் போடுறதும் ஒண்ணு தாங்க. பேஸ் ரெடி பண்றதுக்கு வாலை கிளீன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் கன்சீல் பண்ணிட்டு பிரைமர் போட்டுட்டு அதுக்கு மேல ஃபவுண்டேஷனா நம்ம ஒரு பெயிண்ட் போடுறோம். இந்த எல்லா ஸ்டெப்புமே வால் பெயிண்டிங்ல வரப்போது. அது எப்படி ஒரு ஸ்டெப்ல காட்டுறேன். ஸ்டெப் நம்பர் 1, வாலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஓல்ட் பெயிண்டிங்கை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு 2 வகையான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. ஒன்னு இந்த மாதிரி பஃபிங் மிஷின் வாங்கிக்கோங்க, ரெண்டல்கே கிடைக்கும். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி ஒரு பிரஷ் வாங்கிக்கோங்க. இரும்பு பிரிஸ்டல்ஸ் இருக்கு. இந்த பிரஷ் சூப்பரா பழைய பெயிண்ட் எல்லாம் எடுத்துரும். கொஞ்ச அளவுக்கு ஹேண்டிலோட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது ஹேண்டில் இல்லாம இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, கை வலிச்சுது. சோ நீங்க ஹேண்டில் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஃபேஸ்ல இருக்க ஹோல்ட் மேக்கப் எப்படி ரிமூவ் பண்றோமோ அதே மாதிரி இங்க இருக்க ஹோல்ட் பெயிண்ட ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்கின் கேர் முடிச்சிட்டு அப்படியே கன்சீல் பண்ணுவோம் இல்லையா, அதே டெக்னிக் தான் இங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த பாரிஸ் போகாதீங்க, இந்த பாரிஸ். நம்ம ஃபேஸ்ல எப்படி கன்சீல் பண்ணுவோம், கண்ணுக்கு கீழே கருவளையத்தெல்லாம் கன்சீல் பண்ணுவோம், அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கன்சீல் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். 1 வருஷம் 2 வருஷம் வீடே இப்பெல்லாம் கிராக் வரும். சோ அந்த மாதிரி ஹேர் கிராக் எல்லாம் இருக்கும். நீங்க கன்சீல் பண்ணி அந்த ஹேர் கிராக் எல்லாமே மறைக்கணும். அப்பதான் அதுக்கு மேல போடுற நம்ம பெயிண்ட் சூப்பரா தெரியும். பெயிண்டிங் இல்ல பிளம்பிங் கடையில போய் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த எல்லா ஐட்டமும் கிடைச்சிடும். இது ஒயிட் சிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் சிமெண்ட்டை பிரிச்ச உடனே டைட்டா கட்டிடுங்க, ஏன்னா இது சீக்கிரமா கட்டி ஆயிடும். கன்சீல் பண்றதுக்கு அளவான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நிறைய குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா கட்டி ஆயிடும். கன்சீல் பண்ணி முடிச்சோன்னா பிரைமர் போட போறோம். பிரைமர் ஏன் போடுறோம்? ஒரு ஸ்மூத் ஸ்ட்ரக்சருக்காக, போஸ்ட் க்ளோஸ் பண்றதுக்காக. அதேதான் இங்கேயும். இந்த பிரைமரை 1:1 ரேஷியோல சேர்த்துக்கணும். 1 பங்கு பிரைமருக்கு 1 பங்கு வாட்டர். உங்க வால்ல ஆல்ரெடி ஒரு டார்க் ஷேட் ஆஃப் பெயிண்ட் நீங்க அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டைரக்டா அடுத்த லைட் ஷேட் அடிக்கும் போது நமக்கு பழைய பெயிண்ட் தான் தெரியும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த பிரைமர் போடுறோம். சில வீட்டுக்கு 1 கோட்டிங்கே போதும், சில வீட்டுக்கு 2 கோட்டிங் போடுவாங்க. பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி 6 hours ட்ரை ஆகணும். நீங்க வால் பெயிண்டிங் வீட்டுக்கு வெளியே பண்றதுல எக்ஸ்டீரியர் வாங்கிக்கோங்க, இல்லனா இன்டீரியர் வால் பெயிண்டிங் வாங்கிக்கோங்க. பைப்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடுக்கு, கார்னர் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாவே அடிக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்ட்ரோக்கா வச்சுக்கோங்க. இப்போ ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு 2-3 கோட்டிங் போடுற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லைன்னா திட்டு ஆயிடும். நம்ம இப்போ எந்த ஸ்டெப்ல இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபவுண்டேஷன் தான் போட்டுட்டு இருக்கோம். ஃபேஸுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் எல்லாம் போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பெயிண்டிங். உங்களுக்கு பிடிச்ச அந்த பிராண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி பெயிண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொரன்னு இருந்த நம்ம செவரை இப்படிதான் மாத்தணும். இந்த மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா வாலுக்குமே இந்த பேஸ் பெயிண்டிங் நான் முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பேட்டர்னுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் தான். பெரிய பக்கம் பெரிய கல்லுக்கும், சின்ன பக்கம் சின்ன கல்லுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்ல டிப் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரஸ் பண்ணா போதும். நம்மளோட பிஃபோர் வீடியோ பாத்தீங்கன்னா பிளான்ஸ் எதுவுமே இல்ல. சோ பிளான்ஸ் எல்லாம் வைக்கும் போது அந்த லைவ்லினஸ் உங்களோட கார்டனுக்கோ உங்க மொட்டை மாடிக்கோ கண்டிப்பா வந்துடும். இதனால உங்க கார்டனுக்கு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி பேர்ட்ஸ்க்கு மறக்காம தண்ணி வைங்க. அடுத்து நம்ம ஸ்டென்சில் ஐடியா தான் பார்க்க போறோம். சிம்பிளா ஸ்டென்சில் எப்படி பண்ணலாம்னா, உங்ககிட்ட பழைய எக்ஸ்ரே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நீ இப்படியே வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ட்ரேஸ் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ரேல வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை தூக்கி கீழே வச்சுக்கோங்க, ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு எக்ஸாக்ட் டீடைல்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மான்ஸ்டரா லீஃப் தான் ட்ரை பண்ணிருந்தேன். இப்போ இதுக்கு மேல பெயிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள் இமேஜை ட்ரேஸ் பண்ணி அழகா நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த ஏரியாவோட ஃபைனல் லுக். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஜியோமெட்ரிக் வால் பெயிண்டிங் தான் இப்ப பார்க்க போறீங்க. மாஸ்க் டேப் வாங்கிக்கோங்க. ட்ரையாங்கிளா நீங்க மாஸ்கிங் டேப் வச்சு மாஸ்க் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற கலரை வச்சுதான் இந்த பேட்டர்னோட அழகே இருக்கு. ஒரு முக்கியமான டெக்னிக் என்னன்னா, நீங்க கலரா சூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு பேரண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பேரண்ட்க்கு நிறைய சைல்ட் கலர்ஸ், டார்க் ஷேட், லைட் ஷேட், ரொம்ப லைட் ஷேட், அந்த தீம்ல அடிச்சீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா வரும்.
தேனா கலர்ஸ் கேட்டீங்கன்னா RGB கலர் பிளஸ் பிளாக் கலர் அவைலபிளா இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் டிராப்ஸ் போட்டு நீங்க உங்களுக்கு தேவைப்படுற கலர் கொண்டு வர முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே பக்கத்துல சேம் கலர் அடிச்சிடாதீங்க. அட்ஜசன்ட் ட்ரையாங்கிள் சேம் கலர் இருக்கக்கூடாது, அது ஒண்ணுதான் கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஒரு ட்ரையாங்கிள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட ரைட் அண்ட் லெஃப்ட்ல சேம் கலர் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதானே நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபைனல் ஸ்டெப் போட்ட மாஸ்கிங் டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருங்க. ஆவலா பார்த்துட்டு இருக்க அந்த வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். பெயிண்ட் கம்ப்ளீட்டா காஞ்ச பிறகுதான் இந்த ஸ்டெப்பை நீங்க பண்ணணும். ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்ல போர்டாவோ ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை எங்கேஜா வச்சுக்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸா பண்ணுங்க. செம்ம ரிலாக்ஸிங்கா இருக்கும். உங்களால ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்துடும். நீங்க ரொம்பவே ப்ரௌடாவும் எனர்ஜெட்டிக்கா உங்களை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி மாத்திட்டீங்க அப்படின்னும் போது நிறைய பேர்கிட்ட கிரெடிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கிரெடிட் கிடைக்குதோ இல்லையோ, அங்க நீங்க உட்காந்துட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கும்போது அதோட ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பெயிண்டிங் மட்டும் காரணம் இல்ல, இங்க நம்ம வச்ச பிளான்ஸும் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய பிளான்ஸ் வருங்க. இந்த சம்மரை ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை.